ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த ட்ரெஸ் வந்து ஜெட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்கள அளவு வச்சு தான் நம்ம வந்து ஜெட்டி அளவெடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு அளவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு அளவு மட்டும் வச்சு நம்ம வந்து 4 அளவுகள் பிரிக்க வேண்டியது இருக்குது. அது எப்படின்னு சொல்லிடுறேன். சீட் லூஸ் வந்து 20 அப்படின்னா இந்த 20 வச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த ஜட்டியோட அளவெல்லாம் ஃபுல்லாக எடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம வந்து படத்தை போட்டுக்கிறோம். சீட் அளவு என்னது 20. இப்போ இதில் வந்து எப்படி அளவு எடுக்கணும், மடித்து போடுறதுக்கு எப்படி, அந்த 20 4 ஒரு பங்கு தான் அந்த 20 ப்ளஸ் 1 இன்ச்சு. அப்போ 4 ஒரு பங்கு அப்படின்னா 5 + 1. இந்த அகலம் 5 + 1. இப்போ வந்து மடித்து போடுறதுக்கான அளவு நமக்கு இங்கே வந்துருச்சு. அடுத்து இதே 20 வச்சு 3ல் ஒரு பங்காக எடுக்கணும். அதுதான் உயரம் என்னது அப்படின்னு சொன்னால், அந்த 20ல் 3ல் ஒரு பங்கு தான் அந்த உயரம். அது கூட ப்ளஸ் வந்து 2 இன்ச்சு நீங்கள் சேர்த்துக்கணும். எதுக்குன்னா நமக்கு மேலே மடிப்பு தைக்கிறதுக்கு வேணும், கீழே அடிப்பகுதியில் தைக்கிறதுக்கும் வேணும். அதனால் இது வந்து 3ல் ஒரு பங்கு ப்ளஸ் வந்து 2 இன்ச்சு. இது 4ல் ஒரு பங்கு நம்ம போட்டுக்கோம் இல்லையா, ப்ளஸ் 1 இன்ச்சு. இப்போ இந்த 2 அளவுகள் அகலமும் கிடச்சிருச்சு, அடுத்து வந்து உயரமும் கிடச்சிருச்சு. இதே அளவை வச்சு நம்ம சைடு உயரம் பார்க்கணும். அப்போ இந்த 20 சைடு உயரம் வந்து எவ்வளவு, 20 8ல் ஒரு பங்காக எடுக்க வேண்டும். ப்ளஸ் வந்து 1.5 இன்ச்சு. கேட்டிங்களா? அப்போ இந்த சைடு உயரம் வந்து எவ்வளவு, 8ல் ஒரு பங்கு. 20 வந்து 8ஆக பிரித்து ப்ளஸ் 1.5 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த அளவு கிடச்சிரும். இப்போ 3 அளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. இது அடுத்து வந்து 4ஆவது அளவு வந்து அடிப்பகுதி. இந்த அடிப்பகுதியோட அளவு எப்படின்னா 12ல் ஒரு பங்கு. அப்போ இந்த 20 என்ன செய்யணும், 12ல் ஒரு பங்கு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. அந்த 1/2 இன்ச்சு எதுக்குன்னா தைக்கிறதுக்காக. இந்த அளவு தான். நீங்கள் இந்த அளவை பிரித்து நீங்கள் போட்டாலே வந்து ஜட்டியோட அளவு நமக்கு கிடச்சிரும். டிராயிங் வந்து எப்படி போடணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ பொதுவாக நான் போட்டிருக்கிறது வந்து ரெண்டு துணியை மடித்து போடுற மாதிரி உள்ள அளவு தான் போட்டிருக்கேன். எடுத்துட்டு ஒரு பீஸ் வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த பீஸை வந்து அதே அளவு தான் நம்ம இருக்கும் இல்லையா. இப்போ இதை எடுத்தாச்சு, இந்த பீஸ் எடுத்தாச்சு. இந்த பீஸ் தான் முன்பகுதின்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்பகுதியில் ஒரு வளைவு வரும் இல்லையா, அந்த வளைவுக்கு நம்மளோட இந்த அடிப்பகுதியிலேருந்து இந்த இடுப்புக்கு ஒரு கோடு வருது பார்த்தீங்களா, அந்த கோடோட நடு மையம் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 இன்ச்சு உயர்த்தி இப்படி வரையணும், ஒரு ஆர்ச்சி வரையணும். இவ்வளோதாங்க இந்த ஜட்டியோட அளவு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.